எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனுடைய வரலாற்று செய்திகளும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நான் பார்க்க போகிறது ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோயில், உத்திரமேரூர். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கோயிலை பற்றி பார்க்கலாம். உத்திரமேரூரில் இருக்கிற 9 பெருமாள்கள் ஒரே கோயில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், அதனுடைய அருகில் தான் இந்த முருகர் கோயில் அமைஞ்சிருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பெற்ற முருகர் கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். கோயிலுக்கு முன் அழகான கோயில் திருக்குளம் அமைஞ்சிருக்கிற கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சவுடன் வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறம் வசந்த மண்டபம் மற்றும் இடதுபுறம் ஊஞ்சல் மண்டபம் இருக்குது. கொடிமரம், பலிபீடம் மற்றும் முருகனுக்கு இந்திரன் தந்த ஐராவதம், அதாவது யானை வாகனம் இருக்குது. திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகே அவருக்கு மயில் வாகனமாகவும் சேவல் கொடியும் வந்தது. எனவே இக்கோயிலின் பழமை நமக்கு இந்த யானை இருக்கிறதுனால தெரிய வருது. ரொம்ப பழமையான, அதுக்கும் முன்னாடி உள்ள ஒரு பழமையான கோயில், திருச்செந்தூருக்கும் முன்னே உருவான ஒரு கோயிலுங்கிறது நமக்கு தெரிய வருது. அர்த்த மண்டபத்தின் நுழைவு வாயில துவாரக பாலகர்களாக ஸ்தேகன் மற்றும் சுமுகன் ஆகியவர்கள் இருக்கிறாங்க. கருவறையில் இங்கே முருகபெருமான் பாலசுப்ரமணிய சுவாமி என்ற பெயருடன் ஒரு திருமுகத்துடனும் 4 திருக்கரங்களும் கொண்டு சுயம்புவாக எழுந்தருளியிருக்கிறார். 6 அடி உயரம் கொண்ட திருமேனி உடைய அவர் தனது தலையில் வழக்கமான கிரீடத்திற்கு பதிலாக ஜடாமுடியுடன் இருப்பது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். இப்பெருமானின் திருமார்பில் ருத்ராட்ச மணி மாலைகளும் திருக்கரங்களில் நாகாபரணமும் திருச்செவிகளில் குண்டலங்களும் இருக்கின்றன. கருவறையில் சிவபெருமான் திரிபுர சுந்தரியும் எழுந்தருளி இருக்கிறார்கள். முருகபெருமான் சூரபத்மனை அழிப்பதற்காக வேல் வேண்டி இங்கு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நோக்கி தவம் இருந்தார். அதனால் அவரது வலது கீழ் திருக்கரம் பூஜை செய்யும் பாவனையில் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மற்ற முருகன் கோவில்களைப் போல வள்ளியும் தெய்வானையும் அவருக்கு அருகில் இல்லை. மாறாக இந்த கோவிலில் வள்ளியும் தெய்வ யானையும் இணைந்து கஜவள்ளியாக தனி சந்நிதியில் இருக்கிறாங்க. இதுவும் மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயமாகும். கோயில் பிரகாரத்தில் வரசித்தி விநாயகர், செல்வ கணபதி, விஸ்வநாத ஈஸ்வரர், வைஷ்ணவி, பாலசுப்ரமணியர், வாசுகி, காமதேனு, வீரசாஸ்தா, தக்ஷன், ஆறுமுகன், சுமித்ரா, சண்டிகேஸ்வரன், நவகிரகங்கள், சூரியன் உள்ளார்கள். வெளிப்பிரகாரத்தில் கடம்பநாத சன்னதி உள்ளது. மேற்கு மூலையில் தனிச்சன்னதியில் முருகபெருமான் ஊன்றிய வேலை சிலை வடிவில் தரிசிக்கலாம். இந்த வேல் எவ்வளவு ஆழத்தில் ஊன்றியுள்ளது என்று இதுவரும் அறியப்படவில்லை. இந்த கோயிலானது காலை 7 மணி முதல் 12 மணி வரையும், பின்பு மாலை 4 மணி முதல் 7 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, உத்திரமேரூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான், வாக்கபிள் தான், ஊருக்குள்ளே தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து போனோம்னா 30 கிலோமீட்டர்லையும், செங்கல்பட்டுலேருந்து போனீங்கன்னா அதே 30 கிலோமீட்டரையும், திண்டிவனத்துலேருந்து போனீங்கன்னா திருச்சி இங்கேருந்துலாம் வரீங்க, பாண்டியிலேருந்து வரீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து தான் வரணும். அது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா 90 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. சென்னையிலேருந்து போகிறவங்க செங்கல்பட்டு போய் தாண்டி நீங்கள் அங்கேருந்து உத்திரமேரூர் போகணும். ரயிலில் வரவங்க செங்கல்பட்டு வரை வந்த பிறகு அங்கேருந்து பேருந்து மூலமாக நீங்கள் உத்திரமேரூர் செல்லலாம். இந்த கோயிலுக்கு அருகில் பார்த்திங்கன்னா சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில் உத்திரமேரூர்லேயே இருக்குது. அப்புறம் வியாக்கிரபுரீஸ்வரர் கோயில் திருப்புலிவனம் அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்புறம் திருமாகரீஸ்வரர் கோயில், திருமாகரல் தேவார பாடப்பட்ட ஸ்தலம், அதுவும் இந்த கோயிலுக்கு ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இது எல்லாம் நீங்கள் ஒரு சேர பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.